திசை எல்லாம் அல்லாவிற்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ் காபத்துல்லாவை பற்றி தன்னுடைய வீடு என்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை பற்றி தன் வீடு என்று சொல்லுகிறான், அறிமுகப்படுத்துகிறான். இப்போ வீடு என்பது மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. ஒரு முஸ்லிமின் வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டை எப்படி வைத்து கொள்ள வேண்டும்? வீடு அமைதியையும் ஆசுவாசத்தையும் தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமா, அல்லது சண்டையும் சச்சரவும் குழப்பமும் மன அழுத்தங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமா? எந்த வீட்டை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த வீடு என்று அடையாளப்படுத்தினார்கள்? நம்முடைய வீடுகளும் சிறப்பான வீடாக நபிகளின் பார்வையில் ஆக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற சில விஷயங்களை இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஒரு ஹதீதை இங்கே நினைவுபடுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் மின் சஆதாத்தில் மர்இ. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் 4 கிடைத்தால் இந்த உலகத்தினுடைய அருட்செல்வங்கள் எல்லாம் பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டவராக அவர் கருதப்படுவார். உலக பாக்கியங்கள் கிடைக்கப்பட்டவராக நான் பின்னால் கூறுகிற 4 விஷயங்கள் ஒருவருக்கு கிடைத்தால் அதுவே அவருக்கு பாக்கியங்கள் கிடைத்ததாக கருதப்படுவார். முதல் விஷயம் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண்மணி அவருக்கு மனைவியாக வருவது. தனக்கு துணையாக வந்தவர்கள் தனக்கு உண்மையிலேயே துணையாக, ஆறுதலாக, அன்பாக, தன்னுடைய எல்லா விதமான வளர்ச்சியிலும் பங்கெடுக்கக்கூடியவராக இருப்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு வல் மஸ்கனுல் வாசி', நல்ல விசாலமான வீடு, ஓய்வெடுப்பதற்கு, தங்குவதற்கு, தன்னுடைய குடும்ப மக்களோடு, பிள்ளைகள் குட்டிகளோடு வாழ்வதற்கான அவர் விரும்பிய நல்ல வீடு அமைவது, நெருக்கடியாக இல்லாமல், மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இல்லாமல், மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக ஒருவருக்கு வீடு இருந்தால் அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கிஃப்ட்டு. 3வது சொன்னாங்க வல் ஜாரு சாலிஹு, அண்டை வீட்டுக்காரர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்து வீட்டில் இருப்பவர் தொந்தரவு தரக்கூடியவராக இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடியவர் இவரை அனுசரிக்கக்கூடியவராக, இவர் அவரை அனுசரிக்கக்கூடியவராக, சுக துக்கங்களிலே பங்கெடுக்கக்கூடியவராக, நல்லது கெட்டதில்களிலே கலந்து கொள்ளக்கூடியவராக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவராக ஒருவர் தனக்கு அண்டை வீட்டாராக அமைவது என்பது அல்லாஹுடைய கிஃப்ட். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எல்லாருக்கும் தரமாட்டான். சில பேர் கோடிகளை கொட்டி செலவழித்து நாம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள்ளே நுழைகிறோம், ஆனால் பக்கத்தில் இருப்பவரால் ஏற்படுகிற பெரும் தொல்லைகளை சகித்து கொள்ளவே முடியவில்லை என்று புலம்பி தள்ளுபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் உண்டு இல்லையா? இப்போ அண்டை வீட்டுக்காரர் சகிப்புத்தன்மை மிக்கவராக, புரிதல் மிக்கவராக, சிறந்த பண்புகளோடு மிக்கவராக இருப்பது என்பது அல்லாஹ் கொடுத்த அருள். 4வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்கபுல் ஹனி, அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் அவரை காலை வாராமல் இருக்கிறது. நல்ல வாகனம் வைத்திருக்கிறார், போகிற இடத்திற்கு போகக்கூடிய விதத்தில் சென்று சேர்வதற்கான வசதி வாய்ப்புடன் கூடிய ஒரு வாகனம். இன்றைய காலத்தில் இது ரசூலுல்லாஹ் அன்றைய காலத்தை குறித்து சொல்கிறார்கள். அன்றைக்கு வாகனம் என்பது குதிரையும் ஒட்டகமும் கோவேறு கழுதையும் தான். இன்றைக்கு நாம் அப்படியே மாற்றிக்கொள்ளலாம். நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனம் 2 சக்கர வாகனமாகட்டும், 4 சக்கர வாகனம் ஆகட்டும், நமக்கு மிகச்சிறந்த பணியை வேகமாக செய்வதற்காக, சில இடங்களுக்கு நாம் போய் சேருவதுடைய அந்த வழியை சுருக்கி தருவதற்காக வேண்டித்தான் வாகனங்கள் வைத்திருக்கிறோம். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, தொந்தரவு கொடுக்காமல் இருக்குது. நம்முடைய வேலை சிறப்பாக நடப்பதற்கு நம் வாகனங்கள் நமக்கு கை கொடுக்கிறது என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள். இந்த 4ம் உலகத்தில் யாருக்கு கிடைத்ததோ அவர் உலக பாக்கியங்களை பெற்றவரை போன்றவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பர்களே, இந்த 4ல் ஒன்று ஒரு மனிதருக்கு நல்ல வீடு அமைவது, வீடு அவருக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருப்பது என்பது அல்லாஹுடைய கிஃப்ட் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்து வாருங்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீடு சிறந்த வீடு என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது ஹதீஸிலே சொன்னார்கள், ஹைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன பைத்துன் ஃபீஹி யதீமுன் யுஹ்ஸனு இலைஹி. முஸ்லிம்களின் வீடுகளில் சிறந்த வீடு எதுவென்றால் எந்த வீட்டில்
ஏழை யத்தீம்கள் உபசரிக்கப்படுகிறார்களோ, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களையும் வாழச் செய்ய வேண்டும், அவர்களின் சங்கடங்களையும் துயரங்களையும் துடைக்க வேண்டும். குறிப்பாக அனாதைகளாக இருக்கக்கூடிய, தாயும் தகப்பனும் இல்லாதவர்கள் அல்லது தகப்பன் மற்றும் இல்லாத யத்தீம்கள், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு நம்மாலான உதவியை சென்று சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை மிக்கவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, அந்த சிந்தனையின் வெளிப்பாடாய் இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய யத்தீம்கள் எங்கே உபசரிக்கப்படுகிறார்களோ அந்த வீடு தான் சிறந்த வீடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். நபித்தோழர் ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளமெல்லாம் இறுகி போய்விட்டது, என்னுடைய உள்ளமெல்லாம் இறுக்கமாக இருக்குது, ஒரு விதமான ஒரு மந்தம் நிலையிலே நான் இருக்கிறேன், எதிலையுமே ஒரு முழுமையான கவனம் வரவதில்லை, கவனச்சிதறல் இருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பதாக நான் உணர்கிறேன், என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அரத்த ஐ யலீன கல்புக ஃபதஅமில் மிஸ்கீன் வம்ஸஹ் ரஅஸல் யதீம். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நான் 2 வழி சொல்கிறேன், வேணா செஞ்சு பாருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் 2 வழி சொல்கிறேன். 1, ஃபதஅமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள். 2வது சல்லாசம் சொன்னாங்க, யத்தீமான பிள்ளைகளின் தலையை வருடி கொடுங்கள். தகப்பனார் இருந்தால் அதை செய்வார்ல, அந்த பிள்ளைங்களுக்கு அத்தா இருந்தால் அந்த பிள்ளைய கூப்பிட்டு பக்கத்தில் தலையை கோதி விடுவார்ல, என்னடா உனக்கு பிரச்சனை, முதுகை தட்டி கொடுப்பார்ல, ஏன் கவலையாக இருக்க, அப்பாட்ட சொல்லு, அத்தாட்ட சொல்லு கேட்பார்ல. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அல்லது அப்பா இல்லை, நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. ஒரு அத்தாவினுடைய அந்த அந்தஸ்தில் இருந்த அந்த பிள்ளை தலையை கோதி கொடுங்கள். ஒன்றும் நீங்கள் பெருசாக காசெல்லாம் கொட்டி செலவெல்லாம் பண்ணி பெருசாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறத விட, அது ஒரு முறை செஞ்சாலும் ஆறுதலான 4 வார்த்தை அந்த பிள்ளைகளோட பேசுங்க. இது உங்களுடைய மன அழுத்தம் நீங்கிறதுக்கு வழி செய்யும். நாங்கள் சொன்னார், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்கு வழி செய்யும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், யத்தீம்களை அரவணைக்கக்கூடிய சிந்தனை மிக்கவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அல்லது யத்தீம்களை அரவணைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு அல்லாஹ்விடத்திலே சிறந்த வீடாக பார்க்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த வீடாக பார்க்கப்படுகிறது. நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய வீடு அந்த அந்தஸ்துக்கு வந்துருச்சா, நம்முடைய வீட்டில் இருப்பவருடைய சிந்தனை அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தை மிக்கவர்களாக இருக்கிறார்களா, அல்லது வெறும் குடும்பம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய வேலை என்று ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு நாம் சுருங்கி விட்டோமா என்ற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பிக் கொள்வோம். அடுத்து, சில வீடுகளுக்குள்ளே மலக்குகள் வரமாட்டார்கள், சில வீடுகளுக்குள்ளே மலக்குகள் வரமாட்டார்கள். மலக்குகள் வந்தால்தானே அல்லாஹுவின் அருள் வரம் கிடைக்கும், மலக்குகள் வந்தால்தானே அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும், நாம் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பரக்கத்தான செழிப்பு என்பது அருள் வளம் கொட்டுகிற மலக்குகள் வந்தால்தானே கிடைக்கும். சில வீடுகளுக்குள்ளே அந்த அருள் மலக்குகள் வரமாட்டார்கள். எந்த வீடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீடு என்பது ரொம்ப கற்பனை பண்ண தேவையில்லை. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவில் எங்கே நம் கண்களுக்கு தெரியாமல் வாழுகிறார்களோ, நபியின் ரவுதா எங்கே இருக்கிறதோ அதுதான் ஆயிஷா அம்மாவும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு. இப்போ ஆயிஷா அம்மா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வரல. ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. நபிக்கு தெரிந்தது வந்திருப்பது ஜிப்ரீல் தான். ஜிப்ரீல், ஏன் எங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே, ஏன் வரல, ஏன் வெளியவே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா அதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். 2 வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன், என்னுடைய காலடியை எடுத்து வைக்க மாட்டேன். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல, எல்லா அருள் வளங்களை கொண்டு வரக்கூடிய மலக்குகளுடைய ரூலும் இதுதான், அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான். 2 வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்,
எந்த வீட்டுக்குள்ளே உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட திரைச்சீலைகளோ அல்லது உருவப்படங்களை உருவம் செய்து வைத்திருக்கக்கூடிய சிலைகளோ அல்லது அதை அப்படியே காப்பி எடுத்து சுவர்களில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களோ இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். எனவே நம்முடைய வீடு இந்த ரெண்டை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்று நம்முடைய வீட்டில் இருந்தால் அல்லாஹுவின் அருள் வளங்களை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் உள்ளே வரமாட்டார்கள் என்பதை ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கடுத்து மிக முக்கியமானது, நம்முடைய வீட்டிலே அருள் வளம் வேண்டும் என்று விரும்புகிறோம், ரஹ்மத் வேண்டும் என்று விரும்புகிறோம், என்ன செய்ய வேண்டும்? திருக்குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலில் சலாம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே போனாலுமா சொந்த வீட்டுக்குள்ளே போனாலுமா? ஆமாம். அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் சொந்த வீட்டுக்கு போகும்போதே சலாம் சொல்லிட்டு போகணும். அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சலாம் சொல்லிட்டு போகணும். சலாம் சொல்கிறது என்ன கொடுக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்தை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் உதவி செய்யும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான வழிகாட்டுதல் இது. அனஸ் எப்போ வீட்டுக்கு போனாலும், சின்ன பிள்ளை அவர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்போ வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் சலாம் சொல்லிட்டு போவான். வீட்டில் அம்மா மட்டும் தான் இருக்காங்க, பரவாயில்ல, சலாம் சொல்லிட்டு போ. சலாம் சொல்வது என்பது உங்கள் வீட்டுக்கு அல்லாஹ்வினுடைய அருளையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வழி செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், எதையும் சொல்லாமல் கொள்ளாமல் போவதை விட முன்னால் நான் வந்திருக்கிறேன் என்பதை அறிவிப்பு செய்வதாக இந்த சலாம் அமைந்திருக்கிறது. உள்ளே பெண்கள் இருப்பார்கள். நாம் நம்முடைய சகோதரர் வீட்டுக்கு போகிறோம், சகோதரருடைய மனைவிமார்கள் இருப்பார்கள், அந்த வீட்டினுடைய பெண்கள் இருப்பார்கள். பேசாமல் கதவை திறந்துட்டு போகிறத விட சலாம் சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன், உள்ளே வரட்டுமா, அனுமதி இருக்கிறதா என்று கேட்டு செல்வது இருக்கிறதே, அதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த மிக அழகிய இங்கீதம், மிக அழகிய வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சலாம் சொல்லாமல் கேட்காமல் ஒருவர் வந்தால் அதை கண்டித்தார்கள். எந்த அளவுக்குனா, வந்தவர் பேர் சொல்லணும், நம்ம சலாத்தை கேட்டு அவங்க நம்முடைய குரலை புரிஞ்சு வாங்கன்னு சொன்னாங்கன்னு வேற விஷயம். நம்முடைய குரல் தெரியுது அவங்களுக்கு, நாம தான் வந்திருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சலாம் மட்டும் தான் சொல்கிறோம், வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ளாங்கன்னு கூப்பிட்றாங்க, போயிடலாம். சலாம் சொல்கிறோம், உள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்முடைய குரல் பரிச்சயம் இல்லை, தெரியல யார் வந்திருக்காங்கன்னு. யாருன்னு கேட்பாங்க. அடுத்து நம்ம சொல்லணும், நம்ம பேரை சொல்லணும், இன்னார் வந்திருக்குன்னு சொல்லணும். இன்னார் என்று பெயரை சொல்லி அறிமுகம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து உள்ளே வாருங்கள் என்று அனுமதி கிடைத்தால் போக வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் திரும்பி போங்கள். எந்த அளவுக்குன்னா 3 தடவை தான், அதற்கு மேலே நீங்கள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. 3 தடவை சலாம் சொல்லுங்கள். பதில் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் திரும்பி போங்கள், அதுவே உங்களுக்கு நல்லது. குர்ஆன் சூரா அன்-நூர் என்ற அத்தியாயத்தில் இதை தெளிவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஒரு நபி தோழருடைய வீட்டுக்கு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னாங்க, பதில் வரல. மறுபடியும் சலாம் சொன்னாங்க, பதில் வரல. 3வது தடவையும் சலாம் சொன்னாங்க, பதில் வரல. நபி சொன்னாங்க, அந்த ரூலை அவங்களே பிரேக் பண்ணுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த ரூலை அவங்க ஃபாலோ பண்ணுமல்ல. ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணாங்க, திரும்பிட்டாங்க. வீட்டை விட்டு திரும்பி வெளியே போகக்கூடிய நேரத்தில் உள்ளேந்து துபுன்னு ஒருத்தர் ஓடி வராரு. அவர் யார்? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அவர் தான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர். ஓடி வந்து, நபியே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாரு. நீ உள்ளதான் இருந்தியான்னு கேட்டாங்க. ஆமாம் உள்ளதான் இருந்தேன். பின்ன நான் சலாம் சொன்னது கேட்டுச்சான்னு கேட்டாங்க. ஆமாம் சொன்னது கேட்டுச்சுன்னாங்க. பின்ன ஏன்ப்பா சலாம் சொல்லுக்கு? இப்போ சலாமுக்கு பதில் சொல்லலை. நான் பதில் சொல்லணேன், யார் சொன்ன சொல்லலைன்னு எனக்கு கேட்கலையே. யார் ரசூலுல்லாஹ், சலாம் என்பதை போன்று ஒரு அற்புதமான துவா வேறு ஒன்றுமே கிடையாது. சலாம்ங்கிறது ஒரு துவா. அதனால தான் எல்லா காலகட்டத்திலையும் அதை சொல்லலாம். ராத்திரி சொல்லலாம், பகலில் சொல்லலாம், நல்ல இடத்துக்கு போகும்போது சொல்லலாம், சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போது சொல்லலாம். ஒரு துக்கமான வீடு, ஒரு ஜனாசா, ஒருத்தர் வந்து சங்கடத்தில் இருக்கார், சொல்லலாம். எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் சொல்லலாம். காரணம், அது ஒரு பிரார்த்தனை.
அல்லாஹுவின் சமாதானமும் சாந்தியும் உங்களுக்கு ஏற்படட்டும் என்று ஒரு பிரார்த்தனை, அது அவ்வளவுதான். அப்போ அந்த சாபி சொன்னார், சலாம் ஒரு அற்புதமான துவா, சொல்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் சலாம் எனக்கு ஒரு தடவை பத்தாது, 3 தடவை வேணும். அதனால தான் உள்ள நான் ஒளிஞ்சிருந்து உங்கள் சலாத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை நீங்கள் அந்த துவா செஞ்சால் எனக்கு பத்தாது, இன்னும் வேணும் நினச்சி தான் நான் மெதுவாக பதில் சொன்னேன் அப்படி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே அவரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனாங்கிறது தனிக்கதை. இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா, வீட்டுக்குள் போகும் பொழுது அது எந்த வீடாக இருந்தாலும் சரிதான், சலாம் சொல்லிவிட்டு போக வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, சலாம் சொல்லிட்டு போங்க, சத்தமாக சொல்லுங்க, வீட்டில் உங்களுக்கு கேட்கட்டும், தெரிகிற மாதிரி சொல்லுங்க என்று மார்க்கம் அறிவுறுத்துகிறது. அது உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அடுத்து வீட்டில் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்குள் நுழையிட பொழுதும் வீட்டில் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பொழுதும் அல்லாஹுடைய திருநாமங்கள் உச்சரிக்கட்டும். பிஸ்மில்லான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைமோ தெரிய, ஆகா நம்ம வேற லேட்டாக வர்றோமே, சொன்ன விஷயத்தை வாங்கிட்டு வரலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போங்க வீட்டுக்குள்ளே. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை முன்வைத்து உள்ளே நுழையுங்கள். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தால் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுங்க. சில நாடுகளில் பழக்கம் இருக்கிறது, இன்றைக்கும் ஒரு விருந்தோம்பல் என்றால் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, விருந்தில் சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டு நிற்கும், யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அந்த விருந்தோம்பலில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் பிஸ்மில்லா எல்லாரும் சாப்பிடுங்க பாரு, எல்லாரும் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கும் சில ஊர்களில், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே இருப்பதை பார்க்கிறோம். அது ஒரு அழகான ஒரு செயலாக இன்றைக்கும் அந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ உணவு சாப்பிடும் பொழுது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நுழையுங்கள். இப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும்? ஷைத்தான் சொல்லுவானான், லா மபீத்தலக்கும் வலா அஷா. வாப்பா, வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு வர்றாரு, சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்கிறாரு, இந்த வீட்டை நமக்கு தங்குறதுக்கும் இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு இல்லை, வெளியே போங்கடா எல்லாரும். இந்த வீட்டில் நமக்கு சாப்பாடும் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, பின்னே இங்கே இருக்கணும், வெளியே போங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படலையோ, எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி சாப்பிடலையோ, அங்கே போய் அவங்களோட சேர்ந்து கூட்டாளி ஆகிக்கலாம், இங்கே வேண்டாம் என்று ஷைத்தான் தன் கூட்டாளிகளை விரட்டி எடுத்துக்கொண்டு ஓடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அன்பர்களே, இதை நாம் வீடுகளிலே கவனிக்க வேண்டும். அதற்கடுத்து வீடுகளிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நல்ல விஷயங்கள் பேசப்படுகிற, தொழுகை போன்ற அமைப்புகளை உருவாக்கி தருகிற, கூட்டாக நல்லமல் செய்யக்கூடிய விஷயமாக நம் வீடுகளில் அதை உருவாக்க வேண்டும். அல் குர்ஆனிலே பாருங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சூரா மரியமிலே அறிமுகப்படுத்துகிறான். வஸ்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயிலின் வரலாற்றை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையான நபியாக நேர்மையானவராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையை கொண்டும் தான தர்மங்கள் வழங்க வேண்டும் என்பதை கொண்டும் அவர் தன் குடும்பத்தினரை ஏவி கொண்டிருந்தார், தன் குடும்பத்தினர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தார். நல்லது செய்கிறத தன்னோட நிப்பாட்டிக்காம தன்னை சார்ந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை பரப்புரை செய்தார். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியான நன்மைகளை செய்வதற்கு இவர் துணை புரிந்தார், பெரிய ஒரு காரணமாக இருந்தார் என்ற விஷயத்தை ஒரு மகத்தான நபியினுடைய மகனார் இஸ்மாயில் அவர்களை அறிமுகம் செய்யும் பொழுது அதை கோட் பண்ணி காட்டி அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். தன் குடும்பத்தோடு அவர் நடந்து கொண்ட நடைமுறை, நன்மையான காரியங்களை தன்னுடைய குடும்ப மக்களுக்கு அவர் செய்த விதத்தை எடுத்து சொல்லி அந்த நபியை அல்லாஹ் அறிமுகம் செய்ததிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, நன்மைகள் பரிமாறப்படுகிற, நல்ல விஷயங்கள் பேசப்படுகிற, நல்ல காரியங்களிலே கூட்டாக இணைந்து நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை குடும்பத்திலே நாம் உருவாக்க வேண்டும். ரொம்ப இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியோ வெளியில போறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறோம். சில நேரங்களில் வெளியே ஒன்றாக சேர்ந்து நாம் உலா வருவதற்கு விரும்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்கை வெளியே நாம் போய்விட்டு சுற்றுலா சென்றுவதற்கு ஆசைப்படுகிறோம். வெளியே ஒன்றாக போய் சேர்ந்து சாப்பிடுவதற்காக வேண்டி நாம் திட்டங்களை வகுக்கிறோம். வீட்டில் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அன்பர்களே, அதுவும் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருவதற்கான வழி.
அடுத்த விஷயம், வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை பொருந்தி கொண்டு வாழுகிற பக்குவத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதுதான் உணவு சமைத்தது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இதையே தான் திரும்பி திரும்பி எத்தனை தடவை போடுவேன், நாக்கு செத்து போச்சு என்று நாம் அங்கலாய்ந்து கொள்ளாமல், கொடுக்கக்கூடிய வருமானம், வரக்கூடிய வருமானம், நம்முடைய கணவனாருடைய வருமானம் இவ்வளவுதான், அதுக்கு தக்கவாறு தான் நம்முடைய குடும்பத்தை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற மனப்பாங்கில் மனைவியும் கிடைப்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிற அந்த உயர்ந்த பக்குவத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெற்றிருக்க வேண்டும், பெண்களும் பெற்றிருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் அருளை பெற்று தருவதற்கான மிக முக்கியமான வழிங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போகிறாங்க. கல்யாணம் முடித்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் பையன் வீட்டில் இல்லை, மருமக மட்டும் இருக்கிறாங்க. விசாரித்தாங்க, எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஏதோ இருக்கோம் எங்கே, சரி சாப்பாடெலாம் நல்லபடியாக சம்பாதிச்சு கொண்டு வராரா, ஏதோ கொண்டு வராரு, ஏதோ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இருக்கோம், சரி வேற உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம், உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் போக்கெல்லாம் எப்படி இருக்கு, ஏதோ உருண்டு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு திருப்தியற்ற பதில் அந்த அம்மா சொன்னாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது, மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த செய்தியை எடுத்து எழுதுறாங்க. அது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டு வாசப்படியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டு வாசப்படி என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மனைவியை தான். வந்த உடனே இஸ்மாயில் நபிட்டு அந்த செய்தி அந்த அம்மா சொன்னாங்க. கொஞ்ச நாளிலேயே அவர்களுக்கு இடையிலே இருந்த அந்த திருமண உறவு முறிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு நிக்காஹ் செய்து வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சில நாட்களுக்கு பிறகு அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க மனைவிட்ட, அப்போவும் இஸ்மாயில் இல்லை வீட்டில் அலைஹிஸ்ஸலாம். என்ன எப்படி இருக்கீங்க கேட்டாங்க. அந்த அம்மா முதல் வார்த்தை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. உங்களுடைய உணவு என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லஹ்மு வல் மாஉ, எங்கள் வீட்டில் உணவுங்கிறது பெரும்பாலும் இறைச்சி, தண்ணீர், இந்த மாதிரி பேரிச்சம்பழம் இதுதான். சரி, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் சிறப்பாக போயிட்டு இருக்கு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாஇ. இந்த துஆவை மக்காலேருந்து செஞ்சாங்க, மக்கா மண்ணில் செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவர்களுக்கு இறைச்சியில் பரக்கத் செய்வாயாக, நீரில் பரக்கத் செய்வாயாக, தண்ணீரிலே. நீங்கள் மக்காவிலே சவுதியினுடைய அமைப்பு, பூலோக அமைப்பு நமக்கு ஏகதேசம் எல்லோருக்கும் தெரியும். பாலைவன பகுதி, எவ்வளவு அடி ஆழமாக தோன்றினாலும் நல்ல நீர் கிடைக்காது. ஆனால் நீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லை என்கின்ற பிரச்சனை மக்காவில் கிடையவே கிடையாது. தண்ணீரே கிடையாதுங்க அப்படின்ற பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு நிலத்தடி நீர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிகளிலும் கூட நீர் பிரச்சனை வருது, தண்ணீர் பிரச்சனை. ஆனால் அங்கே கிடையாது. காரணம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, பரக்கத்தை கொண்டு அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், தண்ணீரிலே பரக்கச் செய், இறைச்சியில் பரக்கச் செய். அவர்கள் சாப்பிடுகிற உணவினுடைய முறையை பார்க்கிறோம். நாம் இறைச்சிகளை பக்கத்தில் வைத்து தொட்டுக்கொள்வோம், பெருவாரியாக அரிசியை, ரைஸை சாப்பிடுவோம். ஆனால் அப்படி உல்டாவா மாறி அங்கே இல்லையா, அரபகத்தினுடைய உணவினுடைய முறை நமக்கு தெரியும் தானே. சோறு, அரிசியை தொட்டுக்கொள்வார்கள், இறைச்சியை சாப்பிடுவார்கள். இது எப்படி இறைச்சி இவ்வளவு அதிகமாக கிடைக்கிறது, எங்கிருந்து வருது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவினுடைய பரக்கத். அப்போ என்ன சொல்ல வரான்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பொருந்தி கொண்டு வாழுகிற, ஏற்றுக்கொண்டு வாழுகிற பக்குவத்தை ஒருவர் பெற்று விடுவாரையானால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுத் தருவதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும். வீட்டில் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் வீட்டில் தொழணுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. சல்லு ஐயுஹன் நாஸ் ஃபீ புயூத்திக்கும், ஜனங்களே, ஆண்களே, உங்கள் வீட்டில் தொழுவுங்க. ஹஜ்ரத், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஜும்மால சிறப்பாக அதை சொல்லிட்டீங்க, இனிமேல் நாங்கள் வர்றதே இல்லை அப்படின்னு முடிவெடுத்துடாதீங்க. அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஃபஇன்ன அஃதல ஸலாத்தி அல் மரிஇ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. ஒரு ஆண் தொழுகிற தொழுகையிலேயே சிறந்த தொழுகை தெரியுமா? வீட்டில் தொழுகிற தொழுகை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லல் மக்தூபா, 5 நேர ஃபர்லான தொழுகையை தவிர. இப்போ 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடணும், அந்த ஃபரதுகளை நிறைவேற்றுறதுக்கு பள்ளிக்கு வந்துடணும். இது அல்லாத ஃபரதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுன்னத்து, பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்து, நீங்கள் எக்ஸட்ரா செய்யக்கூடிய நஃபீலு, வித்ரு வாஜிபு, இன்னும் ஹாஜத் நஃபீலு, தௌபா, என்னென்ன இருக்குதோ, லுஹா தொழுகை,
அதே மாதிரி இஷ்ராக் தொழுகை, மகரீபுக்கு பின்னாடி தொழக்கூடிய சலாத்துல் அவ்வாபின் தொழுகை, இதெல்லாம் வீட்டில் தொழுங்கன்றாங்க. ஒரு ஆண் தொழுகிற தொழுகையில் ஃபரலான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை அவர் வெளியே தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறப்புன்றாங்க ரசூல். ஏன் சொன்னாங்க? நீங்கள் தொழுகணும், அதனால உங்கள் வீட்டுக்கு அருள் வரணும், மட்டுமல்ல உங்களை பார்த்து ஒரு சமுதாயம் உருவாகணும். உங்களுக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி உங்கள் பேர குழந்தைங்க இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அத்தா அம்மாவும் தொழுகிறத விஷுவலா ஒரு விஷயத்தை பார்த்து உள்வாங்கி செயல்படுத்துறதை விட படித்து கேட்டுலாம் அந்த அளவுக்குலாம் உள்ளத்தில் இறங்காது. என்னதான் மணிக்கணக்கில் நின்று கத்தி சத்தம் போட்டு பேசினாலும் கூட அதில் ஏதோ 4-5 செய்திகள் உள்ளே போயிருக்கும். ஆனால் பார்த்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது, அந்த உள்வாங்குதல் இருக்குது, அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே தான் வீட்டில் தொழுவுங்க, அது அருளை கொண்டு வரும் என்பது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளை தொழுகையாளியாக ஆக்கும், உங்கள் வம்ச தொடரை தொழுகையாளியாக ஆக்கும். எனவே வீட்டில் தொழுங்கள் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்க. அப்போ முக்கியமாக இபாதத்துக்கு வீட்டில் நேரம் கொடுங்க, இபாதத்துக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்குங்க. அந்த இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு பக்தி மயம் வர வேண்டும், இபாதத்தினுடைய தேட்டம் உங்களோடு சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் தொத்திக்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் வழி செய்து கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அருள் வளத்தை பெற்றுத் தருவதற்கான முக்கியமான வழிகளில் ஒன்று, இணைந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். இது ரொம்ப கம்மியாயிடுச்சு வீடுகளில். பார்த்தீங்களா, சமீப காலமாக மிகவும் குறைந்து போனது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுதல் என்பது அறவே இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சப்பாடு இருக்கிறது. வீடுகளில் பெரியவர்கள் அமர்ந்து சாப்பிட்டால் இளைஞர்கள் வந்து சேர்வதற்கு யோசிக்கிறார்கள். இளவட்ட பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட உட்காந்தா பெரியவங்க அவனுக்கு முதல்ல போட்டு அனுப்பு, அதுக்கு எடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது இருக்கிறதே அந்த வீட்டுக்கு அருளை கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொன்னார்கள். அஷ்அரியீன்கள் என்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு குடும்பத்தார்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. எந்த அளவுக்கு பெருமையாக பேசுனாங்கன்னா, அந்த குடும்பத்துக்காரங்க என் குடும்பம் அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த குடும்பத்தில் ஒருவன் நான், அந்த குடும்பத்துக்காரங்க நான் அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், எத்தனையோ குடும்பம் இருக்கு மதீனால, ஏன் அந்த குடும்பத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் ரொம்ப தூக்கி பிடிச்சு தன்னோட நெருக்கி வச்சிருக்காங்களே, என்ன நபின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குப்பா, எப்பவும் தனியாக சாப்பிட மாட்டாங்க. குடும்பத்தில் எல்லாரும், சின்னவங்க பெரியவங்க பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து மொத்தமாக சாப்பிடுவாங்க. பயணம் போனாலும் அப்படிதான். ஏதாவது 4 பேர் கொண்டு வந்தால் யாருக்காவது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா, குறைஞ்சி போச்சுன்னா அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுற மாட்டாங்க. கொண்டு வந்த மொத்த உணவையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கலந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இது ஏன் பழக்கம், அந்த பழக்கம் அந்த குடும்பத்தில் இருக்கிறதா, நானும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களை, இணைந்து உணவருந்துதல் என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும் என்பது மட்டுமல்ல, ஒருவருக்குண்டான புரிதலை மேம்படுத்தும். ஒரு கணவனின் மீது இருக்கக்கூடிய அன்பை மனைவிக்கு அதிகரிக்க செய்யும், பிள்ளையின் மீது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை கூட்டச் செய்யும், ஒரு புரிதலை கொடுக்கும். உணவு சாப்பிடும் பொழுது நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அன்போடு பரிமாறிக்கொள்ளலாம், விட்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் அங்கே உருவாகும். இதுவெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டிய பாடத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே இப்படியான விஷயத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார்கள். எனவே இது வீட்டில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக நாம் துஆ செய்ய வேண்டும். நம் வீடுகளை குறித்து, வீட்டை கட்டணும்னு துஆ செய்கிறோம், ஆனால் அந்த வீட்டினுடைய நிம்மதிக்காண்டி துஆ செஞ்சுருக்கோமா? நல்லபடியாக என் வீட்டில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் துஆ செஞ்சுருக்கோமா? நம்ம வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் வந்து மனமுறிவு ஏற்பட்டுறக்கூடாது, ஒரு விதமான இருக்க நிலை என்னுடைய குடும்பத்தில் வந்துடக்கூடாது, வீட்டில் வந்துடக்கூடாது, நிம்மதியாக போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்காண்டி எத்தனை தடவை எல்லா இடத்துல கேட்டிருப்போம். பெருமானார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் கேட்பதற்காக கற்றுக் கொடுத்த அதி அற்புதமான துஆ ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹும்ம ஃகிர் லீ தம்பி வவஸ்ஸி லீ ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃகிர் லீ தம்பி, 3 விஷயம் கேட்டாங்க. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, முதல் விஷயம். ரெண்டாவது கேட்டாங்க வவஸ்ஸி லீ தாரி, என் வீட்டை விசாலமாக்கு. வீட்டை விசாலமாக்கினா 3 BHK 4 BHK அப்படியா? அது இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மனங்களை விசாலமாக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை விசாலமாக்கு, சிந்தனைகளை விசாலமாக்கு. குறுகிடக்கூடாது, குறையாவே பார்த்துடக்கூடாது, மருமகளை பார்த்தா நரநரன் பல்ல கடிக்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது, அந்த மாதிரியான நெருக்கடி வந்துடக்கூடாது. விசாலமான உள்ளம், விசாலமான எண்ணம் வேண்டும். மூணாவது கேட்டாங்க வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதில் பரக்கத் செய்.
இந்த மூன்றும் வீட்டோடு சம்பந்தப்பட்டது. எனவே இதை நீங்கள் கேட்டு பழகுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஆக இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமுடைய வீடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் வளங்களை பரக்கத்தை பெற்றுத் தருவதற்கு வழியாக அது அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.